இணை அந்த பெண்ணோ ஆணோ கருப்பா சிவப்பாங்கிறது தான். கருப்பு சினையான்னு சொல்லுவாங்க. என்ன கலிகுண்டான்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப அதிகமாக மேக்கப் போடுவாங்க சார். நீங்க குறைச்சு போடுவீங்க. கருவாப்பையில கருவாச்சி கருவண்டு கரிச்சட்டி. அவங்க கண்டிப்பா டெய்லி குளிக்கணும், 2 வேளை குளிக்கணும், அப்பப்ப ஃபேஸ் வாஷ் பண்ணணும். குளிக்கலனாலும் தெரியாது. இன்னைக்கு குளிச்சிங்களா? எத்தனை மேக்கப் ஆர்டிஸ்ட் காலம் சார். இப்போ பசங்களுக்கு லவ் அண்ட் லாயலா இருந்தாலே போதும். இந்த உருட்டு புதுசா இருக்கேங்க. நாங்க எந்த கிரீமும் போட வேணாம், ஒரு லிப்ஸ்டிக் போட்டா கூட நாங்க அழகா தான் தெரியும். அவங்க அந்த நிஷா எனக்கு எதுக்கு கால் பண்றா? தமிழ் மீடியம் தானே, அவளும் அவன் கலரும். நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா நான் ஏதோ மக்கு போய் மாதிரி அவன் ரொம்ப அயோக்கியனாக்கான நீ அயோக்கியனா இருக்க முடியாது. நீ ரொம்ப கலர் ஆயிட்ட, நீ ரொம்ப ஃபிகர் ஆயிட்ட. அவங்க ஃபேஸ்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல. அத பாருங்க. முதல்ல சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் பேசி பொண்ணு பார்த்தாங்க அல்லது மாப்பிள்ளை பார்த்தாங்கன்னா அவருடைய நண்பர்கள் கேட்கிற முதல் கேள்வி அந்த இணை அந்த பெண்ணோ ஆணோ கருப்பா சிவப்பாங்கிறது தான். அது மாறிவிட்டதாக நாம் எல்லோரும் நினைத்து கொண்டிருந்தாலும் கூட இன்னமும் தோலின் நிறம் தான் அழகு தீர்மானிக்குது அப்படின்னு ஒரு கருத்து உலாவுது. நான் வெறியாகி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். கருப்பு தான் அழகு இல்ல வெளுப்பா சிவப்பா இருக்கதான் அழகு அப்படின்னு சொல்ற இரு அணியினர் வந்திருக்காங்க. பேர்கள் இருக்குல்ல ஒருத்தருக்கு வைக்கிறது, அது வந்து பொதுவாக கலரை வச்சு ஒரு பேர் உடனே வைக்கிற பட்ட பேருங்கிறது கலரை வச்சு வைக்கிறது தான். இன்னமும் கிராமங்களில் எளிதாக கூப்பிடுற வார்த்தை வந்து கருவாயா கருவாச்சின்னு தான். அப்படி ஒரு பேரா நீங்க வந்து என்ன பேர் சந்திச்சிருக்கீங்க? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. கரிச்சட்டின்னு சொல்லுவாங்க சார். கரிச்சட்டி. ஓகே. வேற பிளாக்கி. பிளாக்கி. ஓ அது கருவண்டுன்னு கூப்பிடுவாங்க. கருவண்டுன்னு. ஓகே. ருக்கோ ஜரா சபர் கரோ. டிகாக்ஷன் சொல்லுவாங்க. டிகாக்ஷன் சொல்லுவாங்க. கருப்பு சினையான்னு சொல்லுவாங்க. நீ அதை ஏத்துக்கிட்டீங்க போல இருக்கே. வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிறீங்களே. அவன் அவ்வளவு காரி துப்பியோ வெக்கவே இல்லாம சிரிச்சுன்றீங்களா? கலிகுண்டான்னு கூப்பிடுவாங்க. ஆனா அது என் காதுல விழாது. அது என் காதுல விழாதுன்னா எடுத்துக்க மாட்டேன். ஒரு எடுத்துக்க மாட்டீங்க. நீங்க ஒரு செலக்டிவ் அம்னீஷியா உங்களுக்கு. யாராது டேய், யாராது உள்ள வேண்டா கத்துறது. எனக்கு அவங்க சொன்னது என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, இப்படி ஒரு பேர் வைக்கிறாங்க, கருவாப்பையில கருவாச்சி கருவண்டு கரிச்சட்டி அப்படி சொல்றாங்க. அப்படி இந்த பேர் அத்தனை பேரையும் அவர்கள் சிரித்து கொண்டே சொல்வது இருக்குல்ல, சொல்லுப்பா. அது துளி கூட அவர்களுக்கு வந்து வருத்தமாவெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? நிறம் குறைச்சிருக்க ஆள் இருக்காங்கல்ல, அவர்கள் தங்களை நிறம் கூடுதலா காட்டிக்க என்னவெல்லாம் செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? என்கிட்ட இருக்க எது அவனை ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு? முத்து போன்ற எனது சிரிப்பா, அல்லது முரட்டு தோல் உடம்பா, இல்ல நாட்டியம் ஆடும் என்னுடைய நடையா, அல்லது நவசத்தையும் காட்டும் என்னுடைய முகமா? ரொம்ப அதிகமாக மேக்கப் போடுவாங்க சார். நீங்க குறைச்சு போடுவீங்க. நானும் தான் போடுவேன். இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் போடனாலுமே அழகா இருப்போம். பிளாக்கா இருக்கவங்க வந்து கொஞ்சம் மேக்கப் போட்டா தான் பாக்குற மாதிரி இருப்பாங்க. அதனால சோ அவங்க வந்து மேக்கப் போட்டு காமிச்சுப்பாங்க. நாங்க இத ஒத்துக்க மாட்டோம். ஆமா ஒத்துக்க மாட்டோம். அவங்க கண்டிப்பா டெய்லி குளிக்கணும், 2 வேளை குளிக்கணும், அப்பப்ப ஃபேஸ் வாஷ் பண்ணணும். நீங்க குளிக்க வேண்டாம். நான் குளிக்கலனாலும் தெரியாது. இன்னைக்கு குளிச்சீங்களா? கண்டுபிடிங்க. இல்ல கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து நான் இங்க உட்கார்ந்தாலும் நான் நானா தான் சமாளிக்கலாம். ஆமா. ஓகே. வாய்ப்பில்லை ராஜா. இப்போ போட்டோஸ் எடுக்கணும் அப்படினாலே நார்மல் கேமரா வச்சு எடுக்கவே மாட்டாங்க. அதுல ஃபில்டர் போட்டு அதை போஸ்ட் பண்றாங்கன்னா அதுல ஒரு ஃபில்டர் போட்டு அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் போட்டோஸ் எடுப்பாங்க அவங்க. நோ ப்ராப்ளம். வெயில்ல போறதுக்கே பயப்படுவாங்க சார். வெயில்ல போறதுக்கே பயப்படுவாங்களா? வெயில்ல போறதுக்கே பயப்படுவாங்க. பயமா? ஆமா. நானா? அது ஆக்சுவலா வந்து மாத்தி யோசிச்சு பாத்தீங்கன்னா, அவங்க ஏற்கனவே கருப்பு தான் அழகுன்னு நினைக்கிறாங்க. வெயில்ல போனா இன்னும் கொஞ்சம் கருக்கத்தா போறான், அழகு கூட போகுது. பயப்பட வேண்டிய ஆள் நீங்க தானே. நிறைய போறாங்க. நான் ஆக்சுவலி பியூட்டிஷியன், மேக்கப் ஆர்டிஸ்ட். எனக்கு ரெகுலர் கிளைண்ட் முக்காவாசி ஃபேரா இருக்கவங்க தான். முடியாது. நீ கல்லாட்டாடுங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த ஃபேர் எங்க நம்மள விட்டு போயிடுமோ, அதான் நம்மளோட ப்ளஸ் பாயிண்ட். அவங்க நம்பி ஏமாந்து அதை கண்டினியூவா விடக்கூடாதுன்றதுக்காக ரெகுலரா மந்த்லி ஒன்ஸ் எடுத்துப்பாங்க. அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வருவாங்க எங்க கிட்ட. சோ பிளாக்கா இருக்கவங்க எப்படின்னா, என் நேரம் இதுதான், இது என்னோட நேச்சுரல், இது நான் யாருக்காகவும் மாத்திக்கணும்னு அவசியம் இல்ல. சார் நானும் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். என்கிட்ட எத்தனை மேக்கப் ஆர்டிஸ்ட்? சோ நிறைய பிரைடல்ஸ் வரவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேர் டோன்ஸ் பீப்பிள் கூட ரொம்ப ஈஸியா வர்க் பண்ணிடலாம், பிரச்சனை இல்ல. பட் டஸ்கி டீப்பர் ஸ்கின் டோன்ஸ் வர்க் பண்றது ரொம்ப கஷ்டம். அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. டேய் நான் பெயிண்ட் தான்டா எடுக்க சொன்னேன், உசுரை எடுக்க சொல்ல. உள்ள சொல்லுங்க. உள்ள சொன்னா பெயிண்ட் போவாது. டேய் அது பெயிண்ட் இல்லடா, அந்தரோட ஒரிஜினல் கலர். தேய்ச்சி தோலை உரிச்சிராதீங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப வெள்ளையா காமிச்சிராதீங்க, நேச்சுரல் லுக் போதும்னு தான் என்கிட்ட வந்தவங்க சொல்லுவாங்க. மேபி மேம் கலரை பார்த்து ஆசைப்பட்டிருக்கலாம் வரவங்க. இல்ல சார் 90% எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியே திரி போடுறானே. அவர் சொல்லுவாரு, நான் யாரோட போய் படுறதுக்கு விரும்புறேன்னா சாலமன் பாப்பியோட தான் போய் படுறதுக்கு விரும்புறேன். ஏன்னா அவர் அருகில் இருந்தால் தான் நான் சிவப்பு என்பதை நாடு ஒத்துக்கொள்ளும் பாரு. பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லனா விட்டுருங்க. சொல்லுங்க, ஒரு பொண்ணு வந்து மூக்கு மொழியும் லட்சணமா இருக்குது,
ஆனா வந்து கருப்பா டஸ்கியாவே இருக்குது. இன்னொரு பொண்ணு மூக்கு மொழி லட்சணமே இல்ல, ஆனா ரொம்ப கலரா தோல் மட்டும் கலரா வச்சிருக்காங்க. யாரை சார் பிடிக்கும்? என்னுடைய நிறம் என்ன மாதிரியான நிறம்? பெண் நிறம். பெண் நிறம். ஆமா. மூக்கு மூலியமா லட்சணமா 2 பேருமே இருக்காங்க. ஓகே சார். அப்ப யாருக்கு வருவாங்கறதா கேள்வி. சார் கண்டிப்பா கருப்பா இருக்கிறவங்க துருதுருன்னு சுறுசுறுப்பா இருப்பாங்க சார். ஏய் இது புதுசா இருக்கு. நீ உருட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதான் சொல்லிட்டார்ல உருட்டு. முடியாது. அப்படியே முடியாது சார் உங்கள. இந்த உருட்டு புதுசா இருக்குங்க. அது கருப்பா இருக்க துருதுருப்பா இருப்பாங்கறது என்னங்க லாஜிக் இது? கண்டிப்பா கேவலத்தனமா பேசுறியா? எது நம்ம ஸ்கின்ல வந்து மெலனின் அப்படின்ற பிக்மெண்ட் வந்து இருக்குது. அது இருக்கிறதுனால யூவி ரேஸ்ல இருந்து எங்களோட ஸ்கின் ஆட்டோமேட்டிக்கா இயற்கையாவே பாதுகாத்துக்கோ நாங்க. நம்ம ஸ்கின். நம்ம ஸ்கின். எங்க ஸ்கின். நம்ம ஸ்கின். தேங்க் யூ சார். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சேன்? நாங்க ஒயிட்டா இருக்க கேர்ள்ஸ்க்கு தான் அதிகமா ப்ரொபோசல்ஸ் வருது. அதெல்லாம் பழைய காலம் சார். இப்ப பசங்களுக்கு லவ் அண்ட் லாயலா இருந்தாலே போதும். உங்களுக்கு எல்லாம் எப்படி அப்படி ஆம்பளை வளர்த்து போட்டலாம்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இல்ல? எந்த பொண்ணா இருந்தாலும் கடைசிக்கு லவ் பண்ணி என்கிட்ட மட்டும் லாயலா இருக்கே அது போதும். வெள்ளையா இருக்கும், ஸ்கின் டோன்ஸ் எல்லாம் தேவையே இல்லை பசங்களுக்கு இப்போ. பையன் வந்து நல்லா பியர்டு வச்சிருக்கானா, அதுதான் இப்ப எல்லாமே கேர்ள்ஸ் இம்ப்ரெஸ் ஆகுது. அந்த இல்ல புரியல. கருப்பா இருக்க பேசல பியர்டு ஈஸியா தெரியுதான்னு பாருங்க ஒரு நிமிஷம். கண்ணை பிளர் பண்ணிட்டு பாருங்க, அவ்வளவு ஈஸியா இருக்கு தெரியாது. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. அதுக்கு இன்னொரு வாதம் இருக்கு. ஏன்னா சிவப்பா இருக்கவன் தன் தோலின் நிறத்தை தானே பார்க்க தாங்க முடியாம தான் கருப்பை சேர்த்து தாடி வச்சுக்கிறான்னு வச்சுக்கோமா. அப்படி சொல்ல முடியாது சார். என்ன அவனுக்கு தாடி தெரிய மாட்டேன்னு சொன்னா இப்ப தெரியறத உனக்கு தாடி பட்டு தானே நக்கல்யா அவனுக்கு. ஒரு பொண்ணு போயிட்டுமா சரணா திரும்பி பாக்குது அப்படின்னா இந்த கலர் சார். பிளாக் ஆனா நார்மலா 1000 பேர் போமோ சீரியஸா பார்க்க மாட்டாங்க. டக்குனு ஒரு பொண்ணு பார்த்து சொல்லும் செம்ம கலரா செம்ம பியர்ட் வச்சு சூப்பரா இருக்கான். அந்த மாதிரி நீங்க நார்மலா எடிட் பண்ணி ஒரு போட்டோ போடுங்க, உங்களுக்கு 2000 லைக் வரும். இப்படி உனக்கு வரனா இந்நேரம் வந்திருக்கணும். வந்துச்சா? ஓவர் சீனா தெரியும் சார். பண்றதே நடந்துக்கிற ஆட்டிடியூடு, நடக்கிறதா இருக்கட்டும், நிக்கிற ஸ்டைலா இருக்கட்டும், எஸ்பெஷலி த லிப்ஸ்டிக் கலர். அப்படியே நம்ம கண்ணு பழிச்சு கண்ணை மூடுற அளவுக்கு இருக்கும் லிப்ஸ்டிக் கலர். தன்னை தானே லவ் பண்ணிக்கதான் அது. நாங்க எந்த கிரீமும் போட வேணாம். ஒரு லிப்ஸ்டிக் போட்டா கூட நாங்க அழகா தான் தெரியும். அவங்க சொன்னாங்கல்ல அடுத்தவங்க பாக்கிறதுக்காக நாங்க ஒன்றும் மேக்கப் போடுறது இல்ல. எங்களுக்கு நாங்க ரசிக்கிறோம். செல்ஃப் லவ்னு ஒன்று இருக்குல்ல சார். அமைதி அமைதி. 10 பேர் கூட்டத்துல இருக்காங்கன்னா இவன் என்னதான் மச்சான் பார்க்கணும், அதுக்காக தான் நான் வந்து மேக்கப் போட்டுக்கிறேன் அப்படிலாம் இல்ல சார். ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. எங்களுக்கு பிடிக்குது. நாங்க அந்த விஷயத்தை உங்களுக்கு தெரியுமாமா? மேக்கப்லாம் போட்டு வெளியே போய் யாருமே திரும்பி பார்க்கலன்னா வந்து வேனிட்டி பேக்கை தூக்கி போட்டுருவோம் தெரியுமா? இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் ஆர் வாட்சிங். அதனால தான் மேக்கப் போடுறேன். தட்ஸ் அபௌட் இட். Thank you. என்னடி சொன்னாங்க? இடுப்புல அடி முடிச்சா செத்து போயிரு, ஓடி போயிரு. இங்க இருக்கவங்க யாருமே மேக்கப் போடவே பிடிக்காதெல்லாம் கிடையாது சார். அந்த பக்கம் இருக்கவங்களுக்கு எங்களால மை வச்சுக்க முடியும். ஏன்னா வச்சா என் மை தனியா தெரியும். அதனால நான் வைக்கிறேன். அவங்களுக்கு மை வச்சாலும் ஒண்ணுதான், வைக்கலனாலும் ஒண்ணுதான். அதனால அவங்க வைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களால முடியாதுன்ற விஷயத்தை தான் எங்களுக்கு வந்து வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களும் மை வைக்கிறோம், நீங்களும் மை வைங்க. மழை வந்தா அவங்கள போய் கொஞ்சம் நிக்க சொல்லுங்களேன். நாங்க போய் நிக்கிறோம். மழையில நினைச்சா அப்படியே ஸ்மஜ் ஆயிடும். அவங்கள போய் நிக்க சொல்லுங்க பாப்போம். ஸ்கூல் படிக்கும் போது சார் ஃபேரா இருக்கவங்க எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்துல இருப்பாங்க. அது என்னவோ அமையுமான்னு தெரியல. நாங்களாம் தமிழ் மீடியம். அந்த டீச்சர்ஸே எங்க கூட பேசினா ஃபைன் கட்டுவாங்க அந்த பிள்ளைங்களுக்கு. பொறாமையா இருக்கு சாமி. அப்படியே அடிவயர்லாம் எரியுது. கேட்டா அவங்களுக்கு வந்து தமிழ் தான் வரும். கருப்பெல்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட நீங்க பேசக்கூடாது, உங்களுக்குன்னு ஒரு லெவல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. அவளுக்கு வந்து விஷ் பண்ணணும்னு அவன் நம்பர் எங்கெங்கயோ தேடி அவளுக்கு கால் பண்ண ரொம்ப ஹாப்பியா பேசினா, நிஷா எப்படி இருக்க அப்படி இப்படின்னு. ஓகே வாழ்த்துக்கள், ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்ணுன்னு சொல்லி முடிச்சாச்சு. மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. மறுபடியுமா? அப்ப நான் டீ சாப்பிட்டேன். இன்னொரு நாள் இன்னொரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன். அங்க இருந்து அவ ஃபோன் பண்ணி, அந்த நிஷா எனக்கு எதுக்கு கால் பண்றா, தமிழ் மீடியம் தானே அவளும் அவன் கலரும் அப்படின்னப்போ நைட்ல எனக்கு தூக்கமே இல்ல சார். என்ன பங்கு இதெல்லாம்? நாங்க பாதலாம். எங்க அம்மா கிட்ட சொல்லி ரொம்ப அழுதேன். ஏமா 9 இயர்ஸ் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்றோம், ஐயோ மீண்டும் மீண்டும் அதோ நம்பரை தேடி கண்டுபிடிச்சு நான் போய் பேசுறேன். இதுல என்னமா கலர் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அவங்க மைண்ட்லயே அது பதிஞ்சிருக்கா இல்ல கருப்பான பிள்ளைங்க கிட்ட பேசினா அந்த கருப்பு ஒட்டிக்கோன்னு நினைக்கிறாங்களா எனக்கு ஒண்ணுமே புரியல சார். நாம என்ன பாசி நம்ம ஒன்னு நினைச்சா செய்ய ஒன்னு நினைக்குது. ஆட்டிடியூட் வந்து எங்களுக்கு பொதுவாவே கிடையாது சார். the only thing பாத்தீங்க சில பேருக்கு இருக்கலாம். அதே சொல்லிடுறேன். உங்களுக்கே சொல்லும்போது சிரிப்பு வருது பாருங்க. ஜோக் இல்ல இல்லையா? ஆனா ஒயிட்டா இருக்கவங்களுக்கு பாத்தீங்களாலே நிறைய பேர் வச்சிருப்பாங்க சார். அவங்க ரொம்ப திமிரு பிடிச்சவ, தலக்கணம் பிடிச்சவ, ரொம்ப ஹெட் வெயிட் அப்படின்ற பேர்லாம் அது இது வச்சிருப்பாங்க. பேர் வைக்கிறது இல்லம்மா, இது டிசைட் பண்றது. விளையாடாதீங்க ரக்ஷத். இல்ல சார், அந்த மாதிரி நிறைய இடத்துல பேசுவாங்க. Okay. அதே மாதிரி ஒயிட்டா இருக்கவங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப இறக்க குணமா இருப்பாங்க சார். ஏய் இது புதுசா இருக்கு. இது கேட்டீங்களா எல்லாரும்? இத பார்த்த கேன மாதிரி தெரியுதா? சார் நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஹேர் ஹோஸ்டஸ் கூட பாத்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா நான் ஏதோ மக்கு பை மாதிரி உங்களுக்கு தெரியாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இதான் பயமுறுத்தி இதைத்தான் அவங்க ஆட்டிவிடுறாங்க. பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும். நீ ஆனா அதை யோசிச்சு பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். ஏய் ராஜ், இன்னொரு தாட்டி அசிங்கப்பட்ட ஹேட்டிக் ராஜ் விட்டுறாத.
இல்ல சார் ஒரு நல்ல ஹேர் ஹோஸ்டர்ஸ் பாத்தீங்க, ஒரு நல்ல நர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, கலரா இருக்க நர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. அது கருப்பா இருக்கவங்க இதான் ஆட்டிடியூட். நீ மாறவே மாட்டியா? புகழாதுப்பா, ரொம்ப கொச்சமா இருக்குது. இல்ல சார், கருப்பா இருக்கவங்க நீங்க என்ன நினைச்சு பாருங்க, எப்ப பார்த்தாலும் சரி டக்குன்னு சண்டை போட்டுருவாங்க, ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க, அதிகமா கோவப்படுவாங்க. ஒயிட்டா இருக்கவங்க அப்படி இருக்க மாட்டாங்க சார். ஆமா கரெக்ட் தானுங்க. கருப்பா இருக்க கோவப்பட்டா தான் உங்களுக்கு ரேஷன்ல அரிசி கிடைக்கும். கருப்பா இருக்க சண்டை போட்டா தான் தண்ணி வரும். தலைவரே 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 அந்த டார்க்கா இருக்கவங்க ஆட்டிடியூட் காமிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள காமிக்க வேணா நாங்க சொல்லவே இல்லையே. இது எப்படி இருக்குன்னா, அவன் ரொம்ப அயோக்கியனாக்கா, நீ அயோக்கியனா இருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவாராம். சென்னை வந்து இந்த தண்ணியோடதா இல்ல என்னன்னு எனக்கு தெரியாது, நான் எதுவும் யூஸ்ஃபுல்லா பண்ண மாட்டேன். எனக்கு என்னன்னு தெரியல, கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. சென்னை மாநகராட்சி தெரிஞ்சா மகிழ்ச்சி அடைஞ்சிருவாங்க. சென்னை தண்ணியினால தான் நான் வந்து நிறத்தை பெற்றேன் அப்படின்னு. தண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆசையா போய் பாக்குறேன், நீ ரொம்ப கலர் ஆயிட்ட, நீ ரொம்ப ஃபிகர் ஆயிட்ட, நகைலாம் வளர்த்துருக்க அப்படின்னு சொன்னாங்க சார். கருப்பா இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போனது ஆசையா பார்க்க போனீங்களா இல்ல நான் சென்னை தண்ணியால கலர் ஆயிட்ட மாதிரி காட்ட போனீங்களா? எந்த பயனும் இல்ல. கருப்பு தான் அழகு சார். நாங்க சிரிச்சாலே போதும், எங்களுக்கு இது மேக்கப் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. வெள்ளந்தியா நாங்க சிரிப்போம் சார், அதே எங்களுக்கு அழகுதான். பார்க்க வந்தாங்க, பொண்ணு கருப்பா இருக்கா, எக்ஸ்ட்ரா ஒரு 10 பவுன் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன் சார் 10 பவுன் போட்டா கலர் மாறிடுமா? என் தங்கச்சி என்னோட கொஞ்சம் ஃபேரா இருப்பா. பொண்ணு பார்க்க வரும்போது சின்ன பொண்ணு ரூம்ல வச்சுட்டு, இல்லைன்னா மாப்பிள்ள வந்து அவ தான் அழகா இருக்கான்னு சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொல்லி நான் கேட்டுருக்கேன். ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. சார் அவங்க 2 பேரும் சொன்னாங்க டான்ஸ் பண்ணும்போது என்ன பின்னாடி நிக்க வைப்பாங்கன்னு. நான் ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணுவேன், கிளாசிக்கல் டான்ஸர் நானு. ஸோ இவங்களாவது பின்னாடி நிக்க வச்சாங்க, என்னை வந்து ஆம்பளை வேஷம் போட்டு நிக்க வச்சிருவாங்க சார். ஒரு தடவை கூட நான் பொண்ணா டான்ஸ் ஆனதே இல்ல. உனக்கு அதான் சூட் ஆகும், நீ அந்த உன் கலருக்கு இதான் நல்லா இருக்கும்னு வெள்ளையா ஒரு பொண்ணை என் பக்கத்துல ஜோடியா நிக்க வச்சிருவாங்க. சத்தியமா சரி வரல, மனசு கஷ்டப்படக்கூடாது தான் சிரிச்சேன். ட்ரை பண்ணேன். ஸோ ரைட் போகும்போது பார்த்தீங்கன்னா டோல்ல வந்து என்கிட்ட காசே வாங்கல. ஒரு டோல்ல தான் பார்த்தா 2 டோல்லையுமே வாங்கல. ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் முடியாது. இல்ல நான் பேமெண்ட் எடுத்து கொடுக்குறேன், அவங்க என்ன பண்ணிட்டாங்க 0 அடிச்சு கொடுத்துட்டாங்க என்கிட்ட. ரிட்டர்னும் நான் அந்த வழியா தான் வந்தேன், என்கிட்ட வாங்கவே இல்லை. உனக்கு அவ்வளவு சீன்லாம் இல்ல, நீ சுமாரா தான் இருக்க. அது ஓஎம்ஆர் டோலா இருக்கும் சார், அங்க 0 இருக்கு. எந்த டோல்லயும் 0 கிடையாது. சரி நான் செங்கல்பேட் டோல்லையும் மதுரவால் டோல்லையும் நான் போயிட்டு. சோடா புட்டி போட்ட ரவுடிடோ கொஞ்சம் விட்டா ரவுடி தன பண்ணிட்டு வா. கேள்வி, அந்த டோல் ஒரே ஆள் இருக்கானா வேற ஆள் இருக்கானா? அவங்க பேசலாம், எனக்கு ஞாபகம் இல்ல. அத பாருங்க முதல்ல. அவன் எந்த காரணத்தினால உங்ககிட்ட மட்டும் வாங்காம இருந்தான்னு விசாரிங்க முதல்ல. அவனை பாருங்க. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. மட்டமாமே